ஹாய் நண்பர்களே, ஆயிலே யூஸ் பண்ணாமல் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமே பாருங்கள். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம பார்ப்போம். 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்தது அரை ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 5 பல் பூண்டு, தேவையான அளவு தேங்காய், 1/4 ஸ்பூனு மிளகு. இனி ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி தேவையான அளவு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கிறோம். மிக்சி ஜாரில் மாற்றினதுக்கு அப்புறம் அந்த 1/4 கிளாஸு தண்ணி விட்டு, இப்போ தண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ அதை ஃபைனாக பேஸ்ட்டாக நம்ம அரைக்கணும். இந்த கண்டிஷனில் நம்ம அரைக்கணும். அரைச்சி எடுத்தால் தான் அந்த கருவாட்டு குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கண்டிஷனில் அரைச்சி பதமாக பார்த்துக்கோங்க. இனி கருவாட்டு குழம்புக்கு முக்கியமான தேவையானதே என்ன அப்படின்னா கருவாடு தான். இந்த கருவாடை என்னென்னா கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்னா கருவாடை நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு ஒரு 4 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் என்ன பண்ணிக்கணும்னா கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கருவாட்டுக்கு கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஸ்பூனு மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரமும் அதில் ஆட் பண்ண போகிறோம். காரம் எனக்கு 3 ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ண மசாலா தூள் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி அங்கே ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அந்த டஸ்ட் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துக்கிட்டு அந்த மசாலா கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு அதை கை வச்சே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நல்லா கரைக்கிறோம். இப்போ ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நம்ம இதில் கரைச்சோம் அப்படின்னா நம்ம கை வச்சு கரைக்கிற அளவுக்கு அது கரைப்படாது. என்னென்னா அங்கங்கேயா அந்த மசாலா கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ கை வச்சு நல்லா நம்ம என்ன செய்கிறோன்னா அதை கரைக்கிறோம். கரைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அது கூட நம்ம அங்கே அரைச்சி வச்சுருக்கிற விழுது ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், வெங்காயம், பூண்டு, கடுகு, ஜீரகம், மிளகு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு தண்ணி தேவை, எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் கொஞ்சம் கூட ஒரு 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி, இப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இது நீ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு என்னென்னா போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன் அப்படின்னா உப்பு கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கூடவோ குறைச்சோ நம்ம என்ன பண்ணால் 2வது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது போட்டு என்ன செய்யணும்னா மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அடுத்தது இதில் 2 மீடியம் சைஸு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி, 1 முருங்கைக்காய், 4 கத்தரிக்காய், 5 பச்சை மிளகாய் எடுத்து பச்சை மிளகாய் 2ஆக கீறி போக்கோங்க. அதே மாதிரி தான் முருங்கைக்காவையும் ஒரு சாம்பாருக்கு நம்ம காய்கறி கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி எடுத்து கட் பண்ணிவிட்டு 2ஆக பகிர்ந்துருங்க. அதே மாதிரி கத்திரிக்காவும் அதே சைஸில் கட் பண்ணிடுங்க. எல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கருவாடு கூட ஆட் பண்ண போகிறோம். கருவாட்டு கூட அந்த கருவாட்டு கூட என்னென்னா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கருவாட்டில் கொதித்ததுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டு என்னென்னா இந்த கருவாட்டோடைய ஸ்மெல் இருக்கும், அது தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணோம்னா கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இது கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். கருவாட்டு குழம்பு வேணும்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கருவாடு செட் ஆகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. இன்னும் குழம்பை மூடி வச்சுட்டு என்ன பண்ணோன்னா 10 நிமிஷம் சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டால் தான் அந்த குழம்பு நல்ல நார்மல் ஸ்டேஜ் என்னென்னா செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு சைடிஷாக என்னவா எடுத்துக்கலாம்னா ஆம்லேட் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பாயில் பண்ண எக் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னா பாயில் பண்ண எக்கு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ
இந்த கருவாட்டு குழம்பு இப்போ செட் ஆகிடுச்சு. ஓகே, இனி நான் வந்து சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு என்னென்னா பாயில் பண்ண எக்கை எடுத்திருக்கேன். இப்போ வந்து சாப்பாடு கூட அந்த குழம்பை விட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ மக்களே.